கேட் ஆன் த வால் மாதிரி தான் சில ரெசிபிலாம் நம்ம செய்வோங்க. அதாவது நல்லா இருந்தால் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஓகே தான்ட்டு. அதே ரெசிபி உங்களுக்கு ஃபேவரட்டாக மாறிடுச்சுன்னா, ஸோ பக்கா ஸ்நாக்ஸ் மெட்டீரியலுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அம்மாங்களுக்கும் இது மெயினாக தேவைப்படும். ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இருக்கிறத வச்சு என்னடா பக்காவாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு தான் தோணும். ஸோ அதில் ஒரு ரெசிபி தாங்க இது. தயிர், ரவை, கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் கீ அப்ளை பண்ண எந்த பாத்திரமா இருந்தாலும் ஓகே தான். நம்ம இட்லி வேக வைப்போம்ல, அதில் வச்சு அவ்வளோதான் வெந்துச்சான்னு பார்த்து வெளியே எடுத்துடலாம். சில குழந்தைங்க அப்படியே சாப்பிடுவாங்க. பட் சில பேருக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எப்பயும் போல் தாளிப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் என்னென்னா இட்லி பொடி, அந்த இட்லி பொடி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி ட்ரை சில்லி ஆட் பண்ணதுனால ஸ்பைஸ் அதிகமாக இருப்போது. பெரியவங்களுக்கு எவ்வளோ மலை சாரல் மாதிரி நல்லா தூவி கூட சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 சைடு ஈவனாக வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஸோ சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க. பாய்.